நான்லாம் இப்போ விசுவாசி வீட்டுக்கு போகிறேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிடுவேன் வர்றேன் அப்படின்றவேன். ஏன்னா இல்லைன்னா அப்புறம் வீட்டுக்கு போனால் சீரியல் ஓடுது, சினிமா ஓடுது, ரிமோட்டை தேடி அவங்க அமுக்கில் ரிமோட்டு ஒட்டையுது, நெளியிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டோமா, கதவை தந்துட்டு பிரைஸ் அலாட் அப்படின்ட்டு போயிட்டோமா, பிரைஸ் அலாட் சொல்லவே முடியல, ரிமோட் எங்கடா? அல்லேலூயா. பாஸ்ட் வந்திருக்காரு, ஆஃப் பண்ணு. அது அன்னைக்கு தான் அந்த ரெட் கலர் பட்டன் ஒர்க் ஆகாது, வேலையை காட்டும். இது வேற சனியா ஒர்க் ஆக மாட்டேன், நேர சுவிட்சை போய் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குழப்பம் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் தான். நான் இப்பெல்லாம் எங்கேயாவது போனேன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நான் வர்றேன் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு. வீடு பரலோகமாக இருக்கும், அது அங்கே இருக்கும், நீட்டாக இருக்கும். அல்லேலூயா. நீட்டாக இருக்கும். அது வரைக்கும் குப்பை காடாக இருந்திருக்கும். புருஷனே சத்தம் போட்டிருப்பார், எம்மா கொஞ்சம் வீட்டை நீட் பண்ணக்கூடாதா? ஏன் நான் என்ன சும்மாவா இருக்கேன், நீங்கள் நீட் பண்ணக்கூடாதா? ஆமாம், இந்த பெஸ்ட் ஐடியா சொல்லித்தரேன். ஒரு நேரம் பாஸ்டரை கூப்பிடுங்க, க்ளீனாக இருக்கும் வீடு. அல்லேலூயா. அம்மாப்பெல்லாம் பண்ணி பல அது நாங்களும் நினச்சிப்போம், இது போல் ஒரு விசுவாசி நம்ம சபையில் கிடையவே கிடையாது. அற்புதமான விசுவாசி. அல்லேலூயா. இது எல்லாம் மகிமை. யார் வந்தாலும் வரலனாலும் பரலோகம் உங்கள் வீட்டுக்குள்ளே எப்பவும் இருக்கணும்.